உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கூட இருக்க சிலர் உங்கள் கூட சகஜமாக தான் பழகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவங்க யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் தன்னோட திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டு முன்னேறிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் மற்றவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. சரி, ஓகே. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற திட்டத்தையோ இல்லை ரகசியத்தையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையும் சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறனால ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன ஆகும்னு தெரியுமா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். அது ஒரு நடந்த கதை தான். அதிலிருந்து நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அருண் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு மராத்தன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் மராத்தன் வீடியோஸ் தான் பார்த்துட்ருப்பான். அவனுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் மராத்தனில் ஜாயின் பண்ணி அதில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றது தான் அவனோட எண்ணமே. ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நீலாம் எப்படிடா ஓடுவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். ஒரு நாள் எதாச்சியாக டிவியில் நியூஸ் பார்த்துட்ருக்கப்போ தன்னோட ஊர்லேயே மராத்தான் நடக்க போகிறதா அவன் கேள்விப்பட்டான். உடனே அவனும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு சப்போர்ட் இருந்தது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அவங்க அம்மா மட்டும்தான். வேறு யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை. ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவனுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி தன்னம்பிக்கையை இழந்துடுறான். அதனால் அவன் ப்ராக்டிஸே பண்ணவே இல்லை கொஞ்சம் கூட. அவன் சோகமாக இருந்ததை பார்த்துட்டு அவங்க அம்மா அவன்கிட்ட, யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத, நீ பாட்டுக்க உன்னோட இலக்கை நோக்கி ஓடிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரின்னு அருணும் என்ன பண்ணுறான்னா, டெய்லியும் காலையில் அவன் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரியல. மீண்டும் மீண்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை கிண்டல் பண்ணது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வருது. மறுபடியும் தன்னம்பிக்கையை இழந்துடுறான். ஒரு நாள் இவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப மூச்சு வாங்கி நிற்கிறான். அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அந்த பெரியவர் இவன்கிட்ட வந்து, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குப்பா, நான் வேணா உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே வியப்பாக இருக்குது. என்னது, இவர் எப்படி நமக்கு சொல்லித்தர போகிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த பெரியவர் இவனோட முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இவனுக்கு தன்னம்பிக்கையே இல்லை அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் இவன்கிட்ட தன்னம்பிக்கையை கொடுத்து, நீ முன்னேறணும் அப்படின்றத அவனோட மனசில் ஆழமாக திணிக்கிறாரு. உனக்கு வேணுன்றத நீ தான் போராடி அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இவனுக்கு நல்லா மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அருணும் அதை பார்த்து நல்லா கற்றுக்குறான். மராத்தான் போட்டி ஒரு வாரம் இருக்கும்போது இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதனால கால்லையும் அடிபட்டுருது. அப்போவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் வந்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் உன்னால் ஓடவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர்ஸும் அதே தான் சொல்லிடுறாங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது, அந்த பெரியவர் சொன்ன தன்னம்பிக்கையெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு நாள் மேரத்தான் போட்டியும் வந்துருச்சு. அருணும் அதில் போய் கலந்துக்கிறான். போட்டி ஸ்டார்ட் ஆனோடனே அருணும் அவனோட கால்களை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போட்டியில் ஓட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு கால் ரொம்ப வலி எடுக்குது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக ஓடி கடைசியாக இருக்க கூட்டத்தோடு அவன் ஜாயின் பண்ணிடுறான். அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. தன்னால் முடியாது அப்படின்றது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த பெரியவர் அந்த கூட்டத்துலேருந்து சீக்கிரம் ஓடிவான்னு சொல்லி அந்த பையனை ஊக்குவிக்கிறாரு. இப்போ அருண் மெதுவாகவே வந்தாலும் தன்னோட இலக்கை அடைஞ்சிடுறான். அந்த கோட்டையும் தொட்டுடுறான். அவனோட அம்மாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆச்சரியத்தில் வியந்து போய் அவனை சந்தோஷத்தில் கட்டி அணைக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருந்தோன்னா அதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. கடைசியில் அது நமக்கு தான் கஷ்டமாக வந்து விடியும். இங்கே அருண் தன்னோட திட்டத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னனால தான் அவனை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டாங்க. அவனுக்கு மன உளைச்சலும் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.